ஆனவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமேன். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அது சர்வ வல்லமையுள்ள நாமம், அதிசயங்களின் நாமம், அற்புதங்களின் நாமம், கட்டுண்டர்களை விடுதலையாக்குற நாமம், செழிப்பை கொடுக்கிற நாமம், தேவைகளை சந்திக்கிற நாமம், இருதயம் நொறுங்குண்ட காயங்களை கட்டுகிற நாமம். இப்படிப்பட்ட நாமத்தை உடைய இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக உங்களுடைய கால்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில், ஏசப்பா எங்களுடைய தேவைகள், எங்களுடைய காரியங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் தேவைகளும் இன்னும் உங்கள் இருதயத்தின் காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேற்றப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்திற்கே சகல துதிகன மகிமையை செலுத்துவோமாக. ஆமென்.